அழைக்கிறான் மாதவன். வணக்கம், என்னோட நேம் வந்து ஷரண். ஸோ நான் வந்து பாண்டிச்சேரியில் வந்து ஒரு கம்பெனியில் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இந்த பிரம்மமுகூர்த்தம் கிளாஸ் வந்து எனக்கு எப்படி தெரியும்னா, என்னுடைய ஃப்ரெண்டு வந்து என்ன ரெஃபர் பண்ணார். அவன் வந்து என்னுடைய கிளாஸ்மேட். ஆக்சுவலி என்னோட ஸ்டார்டிங் லைஃப்பில் வந்து நான் ரொம்ப வந்து டிப்ரெஷனாகவும் ஸ்ட்ரெஸ்ஸாகவும் இருந்த டைமில் வந்து ஆக்சுவலி என்னோட ஃப்ரெண்டுக்கிட்ட வந்து நான் இந்த விஷயத்தை ஷேர் பண்ணேன். பிரம்மமுகூர்த்தா கிளாஸ்னு ஒன்று இருக்குது, நீ ஸோ அதை அட்டன் பண்ணு, மேபி நீ அதை அட்டன் பண்ணனா உன்னோட லைஃப் வந்து ரொம்பவே சேஞ்ச் ஆகும்னு அவன் என்கிட்ட சொன்னான். அது மோஸ்ட்லி நம்பிக்கை இல்லை, பட் ஆனால் அவன் சொன்னான்ற ஒரு காரணத்துக்காக மட்டும்தான் நான் அதை அட்டனே பண்ணேன். ஸோ அதை அட்டன் பண்ண வச்சு என்னாச்சுன்னா, முன்னாடி இருந்ததோட என்னோட லைஃப் வந்து இப்போ ரொம்பவே மாறி இருக்கு. திருமாறன் அண்ணா வந்து நிறைய சொல்லிக் கொடுத்தாங்க. அவர் சொல்லிக் கொடுத்த கிளாஸஸ்ல டெய்லி பேசிஸ்ல நிறைய சொல்லிக் கொடுப்பாரு. அதுல வந்து கருணை, அன்பு நிறைய இருக்கும், ஃபர்கிவ்னஸ். அந்த கிளாஸ் வந்து எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு. ஸோ அவர் சொன்னதில் ஃபாலோ பண்ணதுலேருந்து முன்ன விட என்னோட லைஃப் வந்து இப்போ ரொம்பவே சேஞ்ச் ஆயிருக்கு. எனக்கு திருமாறன் சொன்னதுல வந்து எந்த விஷயம் ரொம்ப டச் ஆச்சுன்னா, எல்லா உயிரும் உன் உயிர் போல பார்க்கணும்னு அவர் சொன்னது. அந்த விஷயம் வந்து எனக்கு ரொம்பவே டச் ஆச்சு. ஸோ அதை நான் ஃபீல் பண்ணதுனால என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் நிறைய ஹெல்ப் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அன்னதானம் வந்து நிறைய இப்போதைக்கு நான் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இனிமேல் இல்லை, எப்போவுமே நான் பண்ணுவேன். முன்னாடி இருந்ததோட என்னோட லைஃப் வந்து ரொம்பவே சேஞ்ச் ஆயிருக்கு. இந்த சேஞ்சுக்கு ரீசன் வந்து கண்டிப்பாக திருமாறன் அண்ணாவும் அண்ட் அழைக்கிறான் மாதவன் டீமும் மட்டும்தான். அவங்க சொன்ன விஷயத்தை வந்து இது வரைக்கும் நான் ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கேன், இனிமேலும் ஃபாலோ பண்ணுவேன். ஸோ நீங்களும் ஃபாலோ பண்ணுங்க, உங்கள் லைஃபும் கண்டிப்பாக சேஞ்ச் ஆகும். நன்றி. குருவே சரணம். எல்லோருக்கும் வணக்கம். இந்த காலை வேலை அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த பிரம்ம முகூர்த்தத்தில் எந்திரிச்சு சில விஷயங்களை நீங்கள் ஹேபிட்டாக கடைபிடிக்கும் போது உங்களோட வாழ்க்கையே மாறும் அப்படின்னு சொல்லி நிறைய வீடியோவில் நான் சொல்கிறதையும் நீங்கள் பார்த்துருப்பீங்க. அதே மாதிரி மற்றவங்களும் இந்த பிரம்ம முகூர்த்த நேரத்தை பற்றி ரொம்ப பெருமையாகவும் ரொம்ப பெரிய ஒரு விஷயமாகவும் சொல்லியிருப்பாங்க. இதெல்லாம் உண்மையா அப்படின்னா நிச்சயமாக உண்மை தான். பல பேர் இதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்காங்க. நீங்களும் அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்கன்னா லிங்க் டிஸ்கிரிப்ஷன்லையும் அண்ட் ஃபர்ஸ்ட் கமெண்ட்லையும் இருக்குது, கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிங்க. அதே மாதிரி இதுக்கு முன்னாடி அட்டன் பண்ணவங்களோட ஃபீட்பேக்ஸ் பற்றி தெரிஞ்சுக்கணும்னாலும் சரி, மற்றவங்க கொடுத்த ஆடியோ ஃபீட்பேக்ஸும் அவைலபிள் இருக்குது, மற்றவங்க கொடுத்த வீடியோ ஃபீட்பேக்ஸும் அவைலபிள் இருக்குது. லிங்க் கிளிக் பண்ணி அந்த ஃபீட்பேக்ஸ் எல்லாத்தையுமே பார்த்து தெரிஞ்சு. இன்னைக்கு நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிற இந்த டாபிக் என்ன அப்படின்னா, இந்த மேனிஃபெஸ்டேஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த டாபிக் தான். இந்த மேனிஃபெஸ்டேஷன் அப்படின்னாலே மிகப்பெரிய எல்லோருமே தேடக்கூடிய ஒரு விஷயம். எல்லாருமே ஏன் இது அதிகமாக தேடுறோம் அப்படின்னா, எல்லாருக்குமே ஆசை உண்டு. நம்ம வந்து விரும்பிய ஒரு விஷயத்த இந்த பிரபஞ்சம் நம்மளுக்கு கொடுத்தா எப்படி இருக்கும், நம்ம கேட்குற எல்லா விஷயமும் கிடைச்சா எப்படி இருக்கும் அப்படின்னக்கூடிய ஒரு விஷயத்தோட அடிப்படையில் தான் இந்த மேனிஃபெஸ்டேஷன். அதாவது நீங்கள் நினச்ச ஒரு விஷயத்த இந்த ஈர்ப்பு விதியின் மூலமாக எப்படி ஈர்க்கிறது அப்படின்னக்கூடிய ஒரு விஷயத்த அவ்வளோ பேர் நம்ம தேடுறோம். இதை சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா, இதுக்கு தனி ஒரு பெயர் வச்சுக்கிட்டுமே தவிர இது எல்லாமே ஆல்ரெடி இருக்கக்கூடிய ஒரு கான்செப்ட் தான். ஆல்ரெடி இருக்கக்கூடிய கான்செப்ட்டுக்கு நம்ம தனித்தனியாக ஒரு பெயர் வச்சுக்கிறோம். இப்போது நீங்கள் அந்த காலத்தில் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, அந்த காலத்தில் இந்த காலத்துலேயும் இருக்குது. இப்போ கோயிலுக்கு ஏன் நம்ம போகிறோம், கோயிலில் என்ன நடக்குது, ஏன் அங்கே போய் வேண்டுறோம், என்ன சொல்லி வேண்டுறோம் அப்படின்னு கொஞ்சம் நம்ம டீப்பாக திங்க் பண்ணி பார்க்கணும். இப்போ நீங்கள் கோயிலுக்கு போகும்போது அந்த சூழல் உங்களோட மனதை அமைதிப்படுத்துது, ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு. ரெண்டாவது பாயிண்ட் என்ன அப்படின்னா, இந்த நீங்கள் கண்மூடி இறைவனை பார்த்து நீங்கள் கண்மூடி வேண்டும் போது நீங்கள் யார்கிட்ட வேண்டுறீங்க, உங்களுக்குள்ளே தான் நீங்கள் அதை சொல்கிறீங்க. இப்போ ஒரு பாசிட்டிவாக எனக்கு இது நடக்கணும், எனக்கு இது நடக்கணும், இது எனக்கு நடக்கணும் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க அப்படின்னா, மனம் ஒரு அமைதி பெறுது இல்லையா? அந்த அமைதி பெறும்போது உள்ளே உங்களுக்கு சொல்லும்போது அது ஆழ் மனதில் பதிவாகுது. ரெண்டாவது விஷயம். மூணாவது விஷயம் என்ன அப்படின்னா, இப்போ உங்களுக்குள்ளேயே நீங்கள் சொல்லுங்கள் அப்படின்னா அந்த இடத்துல நம்பிக்கை ஒன்றும் உண்டாகாது. இப்போ இந்த இடத்துல இறைவன் இருக்கிறாரு, இறைவன் எல்லாத்தையும் ஏற்படுத்துவாருன்னு சொல்லி நீங்கள் அந்த இடத்துல ஒரு சிலையை வைத்தாலும் சரி, அந்த சிலையை பார்க்கும்போது உங்களுக்குள்ள முழு நம்பிக்கை உருவாகுது இல்லையா? அந்த நம்பிக்கை உங்களுக்கு நீங்கள் என்ன கேட்குறீங்களோ அதை ஏற்படுத்தி கொடுக்கும். இதுதான் மேனிஃபெஸ்டேஷன். சிம்பிளாக சொல்லணும்னா எல்லா புத்தகமும் இந்த மேனிஃபெஸ்டேஷன் பற்றி சொல்லக்கூடிய விஷயங்கள் எல்லாமே என்ன, ஒன்றுத்தை கற்பனை பண்ணுங்கள், அது உங்களுக்கு நடந்து முடிஞ்ச மாதிரி ஃபீல் பண்ணுங்கள், அதை பற்றி ரொம்ப ஓவராக திங்க் பண்ணிக்காதீங்க, அதை அப்படியே நினைக்கிறீங்க, அதை அப்படியே கடந்து போய்கிட்டே இருங்க அப்படின்னு கூடிய ஒரு விஷயம் தான். அப்போ இதே தான் நம்ம கோயில்கள்லையும் போய் பண்ணுறோம். மனம் அமைதி பெறுது, உங்களுக்குள்ளே நீங்கள் அதை மீண்டும் மீண்டும் சொல்கிறீங்க, இறைவன்கிட்ட சொல்லிவிட்டு இது முழுமையாக நடக்கும் அப்படின்னு சொல்லி நீங்கள் நம்புறீங்க, அந்த ஒரு விஷயம் உங்களுக்கு நடக்குது. ரொம்ப இன்னும் டீப்பாக சொல்லணும் அப்படின்னா, இந்த மனம் எதை நினைக்குதோ அந்த ஃபோக்கஸ் பண்ணுதோ அதற்கு வலிமை என்பது ரொம்ப ரொம்ப ஜாஸ்தி, ரொம்ப ரொம்ப ஜாஸ்தி. இந்த மனதிற்கு உண்டான வலிமை ரொம்ப ஜாஸ்தி. நீங்கள் ஒரு விஷயத்தை ஃபோக்கஸ் பண்ணுறீங்கன்னா அந்த ஒரு ஃபோக்கஸ்ன்ற ஒரு விஷயம் உங்களுக்கு எவ்வளோ பெரிய ஒரு விஷயத்தெல்லாம் பண்ணி கொடுக்குன்னா, நினச்சே பார்க்க முடியாத அளவுக்கான ஒரு விஷயத்தெல்லாம் பண்ணி கொடுக்கும். இப்போது இந்த கண்ணில் பார்த்தே ஸ்பூனை வளைக்கிறாங்க. எப்படி வளைக்கிறாங்க? மொத்த ஆற்றலும் ஒரு இடத்துல குவிக்கிறாங்க, குவிச்சு இந்த மாதிரியான ஒரு விஷயம் நடக்கணும்னு நினைக்கிறாங்க, அது ஆட்டோமேட்டிக்காக நடக்குது. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் இந்த நோக்கு வர்மம் சொல்லுவாங்க இல்லையா? இப்போது ஒரு 5 அடி வர்றதுக்கு முன்னாடியே, இப்போ நான் இங்கே இருக்கிறேன்னா எனக்கு ஒரு ஆப்போசிட்டில் வரக்கூடியவங்க ஒரு 5 அடிக்கு வர்றதுக்கு முன்னாடியே அவங்கள வந்து என்னை கிட்ட வர விடாமல் என்னால் பண்ண முடியும். அவங்களோட சில பாகங்கள் செயல் இலக்கெல்லாம் வைக்க முடியும். இது எப்படி பண்ண முடியுது அப்படின்னா, என்னோட மனதோட வலிமை தான். என்னோட மனதோட வலிமையில்
நான் மொத்த எனர்ஜியும் ஒரு இடத்துல ஃபோக்கஸ் பண்ணுறேன். அது ஃபோக்கஸ் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக அது நடந்துருது. இதே ஒரு விஷயம் தான் இந்த மேனிஃபெஸ்டேஷன் நடக்குது. மொத்த ஒரு ஆற்றலையும் நீங்கள் ஒரு இடத்துல குவிக்க போகிறீங்க. எனக்கு இது வேணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் குவிக்க போகிறீங்க. அந்த முழு மனதுடன் முழு நம்பிக்கையுடன் நீங்கள் செய்யக்கூடிய ஒரு விஷயம், அந்த ஃபோக்கஸ் பண்ணக்கூடிய ஒரு விஷயம் நிச்சயமாக அந்த ஒரு விஷயத்தை உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும். நீங்கள் என்ன விருப்பப்படுறீங்களோ அது உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும். அப்போ என்ன, இந்த மனதோட வலிமை என்பது அவ்வளோ ஒரு ஜாஸ்தியான ஒரு விஷயம். இந்த மனம் எதை நம்புதோ அந்த ஒரு விஷயத்தை உங்களுக்கு அதை ஏற்படுத்தி கொடுத்துரும். நீங்கள் நல்லா திங்க் பண்ணி பாருங்க. இந்த மனம் ஒரு விஷயத்தை முழுமையாக நம்பிடுச்சு அப்படின்னா அதில் எந்த ஒரு சந்தேகமும் இருக்கவே கூடாது. அதனால தான் அந்த நம்பிக்கைக்கு அவ்வளோ பெரிய ஒரு வலிமை ஒன்று சொல்லுவாங்க. இதை நீங்கள் முழுமையாக நம்புங்க, இந்த பிரபஞ்சத்தை முழுமையாக நம்புங்க, ஒரு விஷயத்தை உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்குன்னு ஏன் சொல்கிறாங்கன்னா அங்கே என்ன வருதுன்னா நம்பிக்கை தான் வருது. இந்த மனம் ஒரு விஷயத்தை முழுமையாக நம்பிடுச்சு அப்படின்னா அந்த விஷயத்தை அது ஏற்படுத்தி கொடுக்கும். ஒன்றும் இல்லை, ஒரு எக்ஸாம்பிள் உங்களுக்கு சொன்னால் புரியும். ஒரு ரூமில் ஒருத்தரை போட்டு ஒரு 3 மாதம் அடைச்சி வைக்கிறாங்க. அடைச்சி வச்சுட்டு நீங்கள் டெய்லியும் எக்ஸசைஸ் பண்ணுற மாதிரி நீங்கள் ஃபீல் பண்ணிக்கிங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. டெய்லியும் நீங்கள் அதை எக்ஸசைஸ் பண்ணுற மாதிரி ஃபீல் பண்ணிக்கிங்க அப்படின்னு சொல்லி உடற்பயிற்சி செய்கிற மாதிரி அவர் ஃபீல் பண்ணுறாரு. அவர் என்ன ஃபீல் பண்ணாரோ அதே போல் உடம்புல அங்கங்கே அந்த பைசப் ஏறுறதா இருக்கட்டும், அந்த ஷோல்டர் ஏறுறதா இருக்கட்டும், அந்த லாட் மசில்ஸ் ஏறுறதா இருக்கட்டும், இது எல்லாமே ஏறுது. ஆனால் அவர் அந்த எந்த ஒரு ஜிம்முமே அவருக்கு போல, எந்த ஒரு பயிற்சியுமே அவர் பண்ணல. ஜஸ்ட் அவர் திங்க் மட்டும்தான் பண்ணுறாரு. அவருக்கு அந்த ஒரு விஷயத்தை ஏற்படுத்தி கொடுக்குது. இதே ஒரு விஷயத்தை எடுத்துக்கங்க. ஒரு உடலில் ஏதோ ஒரு பிரச்சனை வருது அப்படின்னா இது முழுமையாக ஒருத்தர் நம்புகிறாங்க, இல்லை இந்த பிரச்சனைலாம் எனக்கு வரவே இல்லை, இதெல்லாமே சும்மா தான், இந்த இடத்துல இருக்கக்கூடிய பிரச்சனை இருந்தாலும் இந்த உடல் அதுவே மாற்றிட்டு எனக்கு சரி பண்ணி கொடுக்கும் அப்படின்னு நீங்கள் அதை முழுமையாக நம்பிட்டீங்கன்னா இது எவ்வளோ ஒரு பெரிய பிரச்சனையாக இருந்தாலும், இதை தான் மைண்ட் ரொம்ப பெரிய ஒரு விஷயம். இது பல பேருக்கு நடந்திருக்கு, எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணதுனால சொல்கிறேன். பல பேர் நான் ரியல் லைஃப்பில் நான் பார்த்ததுனால சொல்கிறேன். அவங்க முழுமையாக இது எனக்கு இல்லை அப்படின்னு சொல்லி நம்பிட்டாங்க, அந்த மனம் அதை நம்பிடுச்சு அப்படின்னா நிச்சயமாக அவங்களுக்கு அந்த பிரச்சனைன்றதே போயிடும். இப்போது நீங்கள் நினைக்கிறீங்களா மாத்திரை சாப்பிட்டு தான் பலருக்கு ரெடி ஆகுதுன்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? அப்படி கிடையாது. ஒரு நல்ல டாக்டர்கிட்ட, ஏன் அந்த ஒரு ஃபேமிலி டாக்டர் வச்சுக்கிறாங்க அப்படின்னா அந்த டாக்டர்கிட்ட போனாலே எனக்கு ரெடி ஆகிடும்னு அவங்களுக்கு ஒரு மைண்டில் ஒரு நம்பிக்கை ஒன்று உண்டாயிடுச்சுன்னு வைங்களேன். அந்த நம்பிக்கையை அவங்களோட முழுதாக அவங்களோட உடலை அந்த பிரச்சனையிலேருந்து மீட்டு எடுத்து கொண்டு வந்துடும். அவங்களுக்கு முழுமையாக அது சரியாயிடும். அவங்க கேன்சர் பேஷண்ட்டாக இருந்தாலும் சரி, அவங்க எவ்வளோ பெரிய ஒரு சரியே பண்ண முடியாத அளவான ஒரு நோயாக இருந்தாலும் சரி, அவங்க முழுமையாக ஒரு விஷயத்தை நம்பிட்டாங்கன்னா அந்த ஒரு விஷயத்தை ஏற்படுத்தும். இது எதுக்காக இந்த நம்பிக்கையை பற்றி சொல்கிறேன் அப்படின்னா இந்த மேனிஃபெஸ்டேஷனோட அடிப்படையாக இருக்கக்கூடியதே இந்த நம்பிக்கை மட்டும்தான். அப்போ நீங்கள் கோயிலுக்கு போகும்போது சொல்கிறதாக இருக்கட்டும், அதே மாதிரி இந்த பிரபஞ்சத்தை பார்த்து நீங்கள் பேசும்போதாக இருக்கட்டும், இந்த பிரபஞ்சம் எனக்கு இதை பண்ணி கொடுக்கும் நீங்கள் முழு மனதோடு நம்பும்போது நிச்சயமாக நீங்கள் எதிர்பார்த்த ஒரு விஷயம் உங்களுக்கு நடக்கும். இதுதான் மேனிஃபெஸ்டேஷன் நம்ம சொல்லிக்கிறோம். இன்னும் ஒரு விஷயம் சொல்கிறேன் பாருங்க, நீங்கள் எதை ரிலேட்டடாக ஓடுறீங்களோ அது ரிலேட்டடான டேட்டாவை ஆட்டோமேட்டிக்காக மைண்ட் கலெக்ட் பண்ணிக்கிட்டே இருக்கும். இப்போது நீங்கள் ஒரு சினிமா துறையில் சாதிக்கணும்னு நீங்கள் நினைக்கிறீங்கன்னு வச்சுப்போம். இப்போ அந்த சினிமா துறையில் நீங்கள் சாதிக்கணும்னு நீங்கள் ஒரு ப்ரோக்ராம் கொடுத்துட்டீங்கன்னா சினிமா துறையில் சாதிக்கிறதுக்கு உண்டான ஒரு விஷயம் என்னவோ அந்த டேட்டா எல்லாமே கலெக்ட் பண்ணிகிட்டே இருக்கும். சினிமா துறையில் யார் யாரெல்லாம் சாதிச்சாங்க, சினிமா துறையில் உள்ள பயணம் பண்ணி போகிறதுக்கு யார் யாரெல்லாம் நம்ம பிடிச்சி பயணம் பண்ணி போக வேண்டியது இருக்கும், என்னென்னலாம் நம்ம வளர்த்துக்க வேண்டியது இருக்கும், இது எல்லாமே மைண்ட் டேட்டா கலெக்ட் பண்ணி உங்கள்கிட்ட சொல்லிக்கிட்டே இருக்கும். அதுக்கப்புறம் நீங்கள் அதிலே நீங்கள் ட்ராவல் பண்ணும்போது பாருங்கள் உங்களோட கான்டாக்ட்லாம் எப்படி இருக்கும் அப்படின்னா மீடியா சைடாகவே இருக்கும். இப்போ நீங்கள் ஒரு டிஷர்ட் பிஸ்னஸோ இல்லை ஏதோ ஒரு பிஸ்னஸ் பண்ணுறீங்க அப்படின்னா மைண்ட் எது ரிலேட்டடாக திங்க் பண்ணும் அப்படின்னா நீங்கள் எந்த பிஸ்னஸ் பண்ணுறீங்களோ அது ரிலேட்டடாக திங்க் பண்ணும். அப்போ அதோட கான்டெக்ட்ஸ் எல்லாமே நீங்கள் உங்களோட ஃபோன் கான்டெக்ட்ஸ் எடுத்து வச்சு பாருங்கள். நீங்கள் எதில் பயணம் பண்ணுறீங்களோ அதோட கான்டெக்ட்ஸ் ரிலேட்டடாகவே தான் இருக்கும். இப்போ நீங்கள் இதுவே அட்வொகேட்டாக இருக்கிறீங்க, இல்லை ஜட்ஜாக இருக்கீங்க, ஏதோ ஒன்று இருக்கிறீங்க அப்படின்னா அந்த உங்களோட ஃபோனோட கான்டாக்ட் எடுத்து வச்சு பாருங்கள், ஃபுல்லாக அட்வொகேட்டாக நம்பராக இருக்கும், ஜட்ஜோட நம்பராக இருக்கும், இந்த மாதிரி பெரிய பெரிய கான்டாக்ட்ஸோட நம்பராக தான் இருக்கும். நீங்கள் எது ரிலேட்டடாக ஓடுறீங்களோ அது ரிலேட்டடான டேட்டாஸ் எல்லாத்தையுமே உங்களுக்கு இந்த மைண்டு எடுத்துகிட்டு கொடுத்துட்டே தான் இருக்கும். அப்போ என்ன ஒரு BMW காரை பார்க்குறோம் அப்படின்னா அந்த BMWயோட சீரியஸ் என்ன, இது என்ன ரேட்டு, இது எந்த இயரில் அது மேக் பண்ணது, இது என்ன மாடலு, இதில் என்னென்ன ஃபியூச்சர்ஸ் இருக்குது அப்படின்னு கூடிய எல்லா டேட்டாவும் ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகும்னா ஒரு கலெக்ஷனுக்குள்ளே போகும். அது எடுத்து கலெக்ட் பண்ணிக்கும். இப்போ பட்டன் ரோட்டில் ஒரு விஷயத்தை நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா இது ஒரு காரை பார்க்குறீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு கவனம் அங்கே ஃபோக்கஸ் போகும். ஓகே இது BMW போகுது, இது வரைக்கும் ஒரு 100 காரை நீங்கள் கடந்திருப்பீங்க, ஆனால் கரெக்டாக 101வது கார் BMWவாக இருக்குது அப்படின்னா நீங்கள் BMWன்னு மைண்டில் நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருக்கீங்கன்னா அந்த BMW பார்க்கும்போது உங்களோட ஃபோக்கஸ் முழுவதும் அந்த கார் மேலே போகும். இது எப்படி உருவாகுது அப்படின்னா அந்த மனதுக்கிட்ட நீங்கள் ஒரு ப்ரோக்ராம் கொடுத்துட்டீங்கன்னா அந்த ப்ரோக்ராமை அதை எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கு அது துடிச்சிக்கிட்டே இருக்கும். அப்போ என்ன, இந்த மேனிஃபெஸ்டேஷன்ற ஒரு விஷயம் எனக்கு இது வேணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் முழுமையாக இந்த பிரபஞ்சத்திடம் இல்லை இறைவன்கிட்ட நீங்கள் அதை எப்படி வேணால் எடுத்துக்கலாம். நீங்கள் சொல்லிட்டீங்க அப்படின்னா அது ரிலேட்டடாக
அதுக்கான வேலை என்னவோ அதை பண்ணிக்கிட்டே இருக்கும். ஆனால் ஒரே ஒரு விஷயம், இந்த ஒரு விஷயத்த பண்ணிட்டு அதற்கான செயல் என்னவோ அதை நீங்கள் செய்யணும். இல்லைங்க இன்றைக்கி நான் போய் இறைவன்கிட்ட வேண்டிட்டு இது நடக்குமா அப்படின்னா சும்மா வந்து உட்காந்தாலாம் நடக்காது. எல்லாருமே இந்த மேனிஃபெஸ்டேஷனில் உயர்ந்த இடத்துல இருக்கக்கூடியவங்க, இந்த மேனிஃபெஸ்டேஷனுக்கு புக்கு போட்டவங்களே என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, நீங்கள் அதை கற்பனை பண்ணுங்க, அது நடந்த மாதிரி திங்க் பண்ணிக்கிங்க, ஆனால் அதற்கு உண்டான செயல் என்னவோ அதை செய்யுங்க. அப்போ என்ன ஒரு செயல் செய்தீங்கன்னா அதற்கான விளைவுன்றது ஒன்று இருக்கும்ல, அதற்கான ஆப்போசிட் ரியாக்ஷன் ஒன்று இருக்கும் இல்லையா? இப்போ டெய்லி நீங்கள் படிச்சுக்கிட்டே இருக்கீங்க, டெய்லி படிச்சுட்டே இருக்கும்போது ஆப்போசிட்டில் என்ன நடக்கும்னா, நீங்கள் நல்லா படிச்சிருந்தீங்கன்னா போய் கண்டிப்பாக எக்ஸாமில் நல்லா தான் எழுதுவீங்க, நல்ல மார்க் வாங்க தான் செய்வீங்க. அப்போ ஒன்று செயல் செய்தால் அதற்கு உண்டான பிரதிபலன் அப்படின்றது உங்களை நிச்சயமாக வந்து சேரும். அப்போ என்ன, ஒரு முழு மனதுடன் எனக்கு இது நடந்தே தீரணும் அப்படின்றதெல்லாம் வந்து மேனிஃபெஸ்டேஷன் சொல்ல வேணாம்னு சொல்லுவாங்க. வைப்ரேஷனை போட்டுருங்க, அதற்கு உண்டான செயலை செய்யுங்க, அது நடந்துடும் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ என்ன, இது நடந்தே தீரணும், இது நடந்தே தீரணும், இது நடந்தே தீரணும்னு உங்களுக்கு நீங்கள் நினச்சிக்கிட்டே இருக்கீங்கன்னா உங்களுக்கு ஒரு பயம் வந்துடும். இப்போது நீங்கள் கிரிக்கெட் பிளேயர் தோனி அவர் சொல்கிறது கூட என்ன சொல்லுவாருன்னா, நீங்கள் எப்படி சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கீங்க அப்படின்னு கேட்கும்போது அவர் இன்டர்வியூவில் ஒன்றத்தில் சொல்லியிருப்பார், நான் வந்து ரிசல்ட்டை நினச்சி நான் வருத்தமே பட மாட்டேன், நான் என்ன கொடுக்க முடியும், கிரிக்கெட்டுன்றது ஒரு 11 பேர் விளையாடக்கூடிய கேமு, ஆனால் அந்த ஒருத்தருமே வந்து நான் என்ன பண்ண முடியும் இந்த டீமுக்கு அப்படின்னு சொல்லி பார்த்துட்டாங்கன்னா டீம் ஆட்டோமேட்டிக்காக கண்டிப்பாக ஜெயிக்க தான் செய்யும். இது வந்து தோக்குறோமோ ஜெயிக்கிறோமோ இது பற்றிலாம் நான் கவலையப்பட மாட்டேன், நான் என்ன இங்கே முழுமையாக கொடுக்க முடியுமோ அந்த முழுமையை நான் கொடுப்பேன், அதுக்கப்புறம் வரக்கூடிய ரிசல்ட்டுன்றது வந்து அது இயற்கையை பொறுத்தது, இது நம்ம கிட்ட கிடையாது அப்படின்னு சொல்லுவார். இப்போ ஒரு விஷயம் உங்களுக்கு வேணும் அப்படின்றது நீங்கள் ஆசைப்படுறீங்க, ஆனால் இதில் என்ன பிரச்சனை அப்படின்னா, உண்மையாகவே உங்களுக்கு தெரியல என்ன வேணுன்றதே உங்களுக்கு தெரியல. இன்னைக்கு ஒன்று வேணும்னு ஓடுறீங்க, நாளைக்கு ஒன்று வேணும்னு ஓடுறீங்க, இன்னைக்கு ஒன்று வேணும்னு நீங்கள் கேட்டிங்க இல்லையா, அந்த கேட்ட ஒரு விஷயம் இந்த பிரபஞ்சம் உங்களுக்கு எடுத்துகிட்டு வந்து கொடுக்கறதுக்கு வரும்போது நீங்கள் என்ன ஃபீல் பண்ணுறீங்கன்னா, ஐயோ இது எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணுறீங்க. அப்போ என்ன, எது வேணுன்றதுல உங்களுக்கு முதல்ல ஒரு தெளிவு வேணும். இப்போ இன்னைக்கு ஒன்று வேணும்னு இருக்கிறது நாளைக்கு வேண்டான்னு ஆயிடுது. அப்போ அதுக்குள்ளே இது ரெடி பண்ணி எடுத்துகிட்டு வர்றதுக்குள்ளே உங்களுக்கு வேண்டான்னு ஆயிடுச்சுன்னா அந்த பிரபஞ்சம் எப்படி உங்களுக்கு கொடுக்கும்? இப்போ சிம்பிளாக சொல்லணும்னா, உப்புமா வேணும்னு வீட்டில் கேட்குறீங்க, உப்புமா ரெடி பண்ணி எடுத்துகிட்டு வர்றதுக்கு ஒரு நேரம் காலம் ஆகும். அந்த உப்புமா ரெடி பண்ணி உங்களோட தட்டுக்கு வர்றதுக்குள்ளே ஐயோ எனக்கு உப்புமா வேண்டாம், எனக்கு வந்து இட்லியாக சுட்டு கொடுத்துட்றீங்களா அப்படின்னு கேட்குறீங்க. சரி ஓகே இட்லி தானே உனக்கு வேணும், சரி நான் சுடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு திரும்பவும் இட்லி சுட்டு அதோட நேரங்காலம் முடிஞ்சு வர்றதுக்குள்ளே ஐயோ இட்லி வேண்டாங்க, இட்லியை விட தோசையாக ஊற்றிட்டா நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்கிறீங்க. சரி ஓகே தோசையாக ஊற்றுறேன்னு சொல்லி திரும்பவும் தோசை ஊற்றி அதுக்கு ஒரு நேரம் காலம் எடுத்து வர்றதுக்குள்ளே இல்லைங்க எனக்கு வந்து இடியாப்பமாக கொடுத்தா நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி உங்களோட எண்ணங்கள் மாறி மாறி போய்கிட்டே இருக்குது. அப்போ என்ன, இந்த மேனிஃபெஸ்டேஷன்ற ஒரு விஷயத்தில் உங்களுக்கு என்ன வேணுன்றதுனா முதல்ல உங்களுக்கு ஒரு தெளிவு வேணும். அப்படி இல்லை அப்படின்னா இன்னைக்கு ஒன்றுத்தில் ஓடுவீங்க, நாளைக்கு ஒன்றுத்தில் ஓடுவீங்க, அதுக்கு அடுத்த நாள் இன்னொன்றுத்தில் ஓடுவீங்க. அப்படி ஓடும்போது உங்களால் எதை அடைஞ்சிருப்பீங்கன்னா எதையுமே அடைஞ்சிருக்க மாட்டீங்க. எதில் ஒன்றுத்தில் நீங்கள் பயணம் பண்ணி போகிறீங்களா, இதுதான் எனக்கு வேணும் அப்படின்றதுல உங்களுக்கு ஒரு தெளிவு இருக்குது அப்படின்னா அது ரிலேட்டடான செயல்கள் அதிகமாக நீங்கள் செய்ய ஆரம்பிப்பீங்க, அது ரிலேட்டடான விஷயங்கள் நீங்கள் அதிகமாக கற்றுக்க ஆரம்பிப்பீங்க. அப்படி கற்றுக்கும் போது தான் உங்களுக்கு எந்த ஒரு விஷயம் வேணுமோ அந்த விஷயத்த இந்த பிரபஞ்சம் உங்களுக்கு நிச்சயமாக கொண்டு வந்து கொடுக்கும். அப்போ அடிப்படை என்ன அப்படின்னா, மனதை முதல்ல அமைதிப்படுத்தி மனதை காமாக ஒரு ஸ்டேட்டில் வச்சு உங்களுக்கு என்ன வேணுன்றத ரொம்ப டீப்பாக திங்க் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா அது ஒன்று சொல்லும். அது வேணும் இது வேணும்னு சொல்லுதுன்னா இது எல்லாமே ஆசையோட அடிப்படையில் சொல்லுது. இப்போ மற்றவன் அதை வந்து வாங்கிட்டான் அதனால் நானும் இதை வாங்குறேன், மற்ற ஆப்போசிட்டில் இருக்கக்கூடிய வீட்டுக்காரன் வந்து இந்த கார் வாங்கிட்டான் அதனால் நான் வாங்குறேன் இப்படின்னு சொல்லி ஒரு பொறாமை குணத்தில் மற்றவனை பார்த்து நீங்கள் ஒரு விஷயமும் பண்ணீங்க அப்படின்னா ஒரு கட்டத்துக்கு மேலே அது ஃபேட் அவுட் ஆகிடும். ஏன்னா உங்களுக்கு உண்மையான தேவை கிடையாது. உங்களோட உண்மையான தேவை என்னன்றது உங்களுக்கு தான் தெரியணும். உண்மையாக உங்களுக்கு ஒன்று தேவைப்படும். மற்றவனை பார்த்து வரக்கூடிய விஷயங்கள் எல்லாமே ஆசையோட அடிப்படையில் வரக்கூடியது, பொறாமை குணத்தில் வரக்கூடியது. அவன் பண்ணிட்டான் அதனால் நானும் பண்ணணுன்றது வரக்கூடியது. உண்மையாகவே உங்களுக்குள்ள ஒன்று வேணும்னு தோணும் இல்லையா, ரொம்ப டீப்பாக தோணும், அதில் எந்த ஒரு சந்தேகமும் இருக்காது. அது ரிலேட்டடாக நீங்கள் கேளுங்க, அது ரிலேட்டடாக ஓடுங்க, அது ரிலேட்டடாக எல்லாமே உங்களை வந்து காலில் வந்து விழுகும். ஏன்னா அதோட ஒரு விஷயத்தில் தான் நீங்கள் பயணம் பண்ணுவீங்க, அது ரிலேட்டடாக தான் நீங்கள் தேட ஆரம்பிப்பீங்க. இப்போது இன்றைக்கி வந்து ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, ஒரு கிரிக்கெட் பிளேயராக ஆகணும் அப்படின்னு சொல்லி மற்றவனை பார்த்து நீங்கள் ஆசைப்பட்றீங்கன்னா ஒரு 2 நாள் 3 நாள் நீங்கள் அதை பற்றி பயிற்சி பண்ணுவீங்க, அதுக்கப்புறம் நீங்கள் விட்டுருவீங்க. உண்மையாகவே நீங்கள் ஒரு மியூசிஷியன் ஆகணுன்றது உங்களுக்கு இருக்குது அப்படின்னா டெய்லியும் மியூசிஷியன் ஆகிறதுக்கு உண்டான ஒரு விஷயம் என்னவோ அதை முழுமையாக நீங்கள் பண்ணிக்கிட்டே இருப்பீங்க, அதில் நீங்கள் அதிகமாக லேர்ன் பண்ணிக்கிட்டே இருப்பீங்க. அங்கே ஒரு பொறாமை குணத்தில் அவன் அப்படி இருக்கிறான், அந்த புகழ் அவனுக்கு அப்படி கிடச்சிருக்கு, எனக்கு இந்த புகழ் கிடைக்கல அப்படின்னு சொல்லி அந்த கிரிக்கெட் பிளேயராக மாறி நானும் ஆகணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா ஒரு 2 நாளில் உங்களுக்கு அது ஃபேட் அவுட் ஆகிடும், ஒரு வாரத்தில் உங்களுக்கு ஒரு ஃபேட் அவுட் ஆகிடும். ஆனால் உண்மையாக உங்களுக்கு ஒரு டீப்பில் ஒரு விஷயம், கோரில் ஒரு விஷயம் இருந்துச்சுன்னா மியூசிஷியன் ஆகணுன்றது அது எப்பயுமே இருந்துகிட்டே இருக்கும்.
அப்போ என்ன ஒரு தெளிவு உங்களுக்கு வேணும். எப்போ அமைதிப்படுத்தி மனதை அமைதிப்படுத்தி நீங்கள் கவனித்து பார்க்குறீங்களோ உங்களுக்கு என்ன வேணுன்றது உள்ளேருந்து அதுவே சொல்லும். அது ரிலேட்டடாக நீங்கள் பயணம் பண்ணுங்கள். அது ரிலேட்டடாக இந்த பிரபஞ்சத்திடம் கேளுங்க, இறைவன்கிட்ட கேளுங்க, நிச்சயமாக அது ரிலேட்டடாக உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுப்பார். வேண்ட வேண்டிய ஒரு விஷயம் இதெல்லாம் வேணும்னு சொல்லி நீங்கள் மேனிஃபெஸ்ட் பண்ணணும்னு நீங்கள் நினைக்கிறீங்க. பட் அதை பற்றி மட்டுமே திங்க் பண்ணிட்டு இருக்கணுன்ற அவசியம் இல்லை. ஐயோ இது நம்மளுக்கு கிடைக்குமா கிடைக்காதா, இது நம்மளுக்கு நடக்குமா நடக்காதா அப்படின்ற விஷயத்துக்குள்ள இருந்தீங்கன்னா உங்களுக்கு பயம் ஒன்று உருவாகிடும். இது நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் விட்டுட்டு முழுமையாக உங்களோட வேலைகளை உங்களோட செயல்களை நீங்கள் பண்ணீங்க அப்படின்னா நிச்சயமாக அந்த ஒரு விஷயத்தை உங்களால் அடைய முடியும். ஸோ எல்லா மேனிஃபெஸ்டேஷன் புக்கும் இதை தான் சொல்லுது. இது அடிப்படையில் நம்ம எல்லாருமே இதை நம்ம பண்ணிட்டு தான் இருக்கோம். அதுக்கு ஒரு தனி கான்செப்டாக இதை மேனிஃபெஸ்டேஷன் பிரிச்சுட்டாங்க. ஸோ இந்த விஷயம் புரிஞ்சிருக்கும். நீங்களும் வேணுன்ற ஒரு விஷயத்த பயணம் பண்ணி போகிறீங்க, அதை அடையணும்னு நீங்கள் விருப்பப்படுறீங்கன்னா நான் சஜஸ்ட் பண்ணக்கூடிய ஒரு மெயினான நேரம் எது அப்படின்னா இந்த காலை வேலைன்னு சொல்லக்கூடிய இந்த நேரம் தான், இந்த பிரம்ம முகூர்த்த நேரம் தான். இந்த பிரம்ம முகூர்த்த நேரத்தில் எந்திரிச்சு உங்களுக்கு வேணுன்ற ஒரு விஷயத்தை இறைவனை நோக்கி நீங்கள் கேட்கும்போது, மன்றாடி கேட்கும்போது, அழுது கேட்கும்போது நிச்சயமாக இறைவன் கொடுப்பார். இதை தான் மிகப்பெரிய கருணை கொண்டவர் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். இறைவன் என்பவர் மிக கருணையாக இருக்கக்கூடியவர். உங்களுக்கு வேணுன்ற ஒரு விஷயத்த கொடுத்துருவாங்க. அதே மாதிரி தேவதைகள் உண்டு. எதுக்காக அந்த தேவதைகள்லாம் படைக்கப்பட்டிருக்குன்னா உங்களோட அபிலாஷைகள்லாம் நிறைவேற்றக்கூடியதற்காக அந்த தேவதைகள்லாம் படைக்கப்பட்டிருக்கு. இப்போது பட்டினத்தடிகள் ஏன் இந்த ஜென்மம் இங்கே எடுத்து இங்கே வந்தார், ஏன் பட்டினத்தாராக இங்கே வந்தார் அப்படின்னா அவர் ஒரு ஆசையோட அடிப்படையில் தான் இங்கே வந்தார். ஐயோ இவ்வளோ அழகான பூத்து குலுங்கும் மலர்கள், இவ்வளோ அழகான பெண்கள் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது ஓகே இது ஆசைப்படுறியா, சரி இதை நான் உனக்கு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி இறைவன் கொடுக்குறாரு. அப்போ என்ன நம்ம ஒன்று ஆசைப்பட்டோன்னா இறைவன் கொடுப்பார். அப்போது அதனால வரக்கூடிய நல்வினையும் தீவினையும் யாரை பொறுத்ததுன்னு நம்மளை பொறுத்தது தான். பட் நீங்கள் இங்கே ஆசைப்பட்டீங்கன்னா உங்களால் ஒரு விஷயத்தை அடைய முடியும், மேனிஃபெஸ்ட் பண்ண முடியும். இதுதான் சிம்பிள் ட்ரிக்கு. ஸோ இந்த விஷயத்தை கடைப்பிடிங்க. பிரம்ம முகூர்த்த வேலையை சரியாக பயன்படுத்தி அந்த நேரத்தில் தியானத்தில் அமர்ந்து நீங்கள் இறைவன்கிட்ட கேட்கக்கூடியதை நீங்கள் கேட்டீங்க அப்படின்னா நிச்சயமாக இறைவன் அந்த ஒரு விஷயத்தை உங்களுக்கு கொடுப்பாரு. ஸோ இந்த விஷயம் புரிஞ்சிருக்குன்னு சொல்லி நம்புகிறேன். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். என்னதான் நம்ம குருமார்களை வழிபாட்டாலும் பெண் சக்தி அப்படின்றது ரொம்ப இங்க ஒரு அவசியமான ஒன்றா இருக்குது. அப்படி பார்க்கும்போது சித்தர்களே பல பெண் தெய்வ வழிபாடு பண்ணியிருக்கிறாங்க. அந்த வகையில திதியை பிடித்தால் விதியை வெல்லலாம் அப்படின்னு சொல்லக்கூடிய உங்களோட ஜாதகப்படி உங்களுக்கு என்ன திதி வருது அப்படின்றத பார்த்து அதுக்கான திதி தேவதை என்ன அப்படின்னு நீங்க வழிபடும் போது நிச்சயமாக உங்களோட லைஃப்ல மிகப்பெரிய ஒரு மாற்றம் என்பது ஏற்படும். அப்படி நம்ம கொடுத்து பல பேருக்கு இன்னைக்கு வேலை கிடைக்காதவங்களுக்கு சிங்கப்பூர்ல டபுள் மடங்கா ட்ரிபிள் மடங்கெல்லாம் சேலரி கிடைச்சிருக்கு. அதே மாதிரி இன்னும் பல விஷயங்கள், வீடு விற்காதவங்களுக்கு வீடு வித்திருக்கு. இந்த மாதிரி பல விஷயங்கள் நடந்துட்டு இருக்குது. இதுக்கான காரணமே என்ன அப்படின்னா அந்த பெண் தெய்வ வழிபாடு என்பது. அந்த பெண் தெய்வ வழிபாட்டை பத்தி நீங்க பார்த்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கீழே கொடுத்திருக்க வீடியோ பார்த்து தெரிஞ்சுக்கணும்.